அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். ஆனா என் பிள்ளைய குரல் கொடுக்குறேன். எப்பா அம்மா வந்துட்டு உன்னை எப்படினாலும் காப்பாத்து, என் பிள்ளைய காப்பாற்ற முடியல. போய் ஒரு குரல் கொடுக்கலான்ட்டு நான் அப்படி போனேன். இந்த முனையில் போகிறதுக்குள்ள என் பிள்ளை கத்த ஆரம்பிச்சிட்டான். ஐயோயோ ஐயோயோன்னு ஓடி போய் பார்த்தா ஒரு 3 பேர் 4-5 பேர் சேர்ந்து என் பையனை போட்டு, எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலான்னு. அவ்வளோ சீரம் பேசவே இல்லையா. பெட்ரோல் யாரு சொல்லி யார் தைரியத்திலே அவங்க வீட்டை கொளுத்துனீங்க சொல்லிட்டு கேட்டு அவனை போட்டு அவ்வளோ. நான் இங்கே தண்ணி அடிச்சிட்டு இருந்தேன் சார். தண்ணி அடிச்சுனுக்கும் போது என் பையன் வந்து தண்ணி சூடு பண்ணுப்பா குளிக்கணும் அப்படின்னு சொன்னான். சரி அந்த சூடு பண்ணி வச்சுட்டு போய் ஒரு குரல் கொடுக்கலான்ட்டு நான் அப்படி போனேன். இந்த முனையில் போகிறதுக்குள்ள என் பிள்ளை கத்த ஆரம்பிச்சிட்டான். ஐயோயோ ஐயோயோன்னு ஓடி போய் பார்த்தா ஒரு 3 பேர் 4-5 பேர் சேர்ந்து என் பையனை போட்டு வெட்டினே இருக்கிறானுங்க சார். அவனுங்க பேரெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ தான் சொல்கிறாங்க லோகு என்னமோ சங்கர் பாய் அப்படின்னு மூட்டைன்னு பையனா. எல்லாம் இவன் கூட இருந்தவனுங்க தான். இவனுங்க கூட இருந்து எல்லாம் பழகுனுங்க, ஒன்றா சாப்பிடுவானுங்க, கொல்லுவானுங்க. அது என்ன சண்டை இவனுங்களுக்குள்ளன்னு தெரியாது நம்மளுக்கு. புள்ளைய வந்து எல்லாம் சேர்ந்து வெட்டி போட்டானுங்க சார். அதுதான் நாங்கள் தான் வந்து தூக்கின்னு போகலான்ட்டுன்னு பார்த்தா அப்படியே அவளை லேட் பண்ணிட்டாங்க. அதுலேயே முக்கால்வாசி ரத்தம் அவனுக்கு போயிடுச்சு கீழே. அதுக்கப்புறம் தூக்கின்னு போய் அங்கே எதுவும் பலன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ரத்தம் பிளட்டு போயிடுச்சு, காப்பாற்ற முடியாதுப்பா, இறந்துட்டான் அப்படின்ட்டாங்க. இதுதான் சார் நடந்தது. அவன் மேலே ஒரு கொலை கேஸு கூட இல்லை சார். அவன் படிச்சுன்னு இருந்த பையன், +2 படிச்சுன்னு இருந்துவேன். பொய் வழக்கு இவனையும் சேர்த்துக்கினாங்க. வேற பசங்க வந்து ஒரு மவுட்ரு K4ல். ஆமாம், ஒரு 4-5 பேர் சேர்ந்து என் சின்ன பையனும் அதில் கூட இருந்தான். அவனுங்க தான் ஒரு இது பண்ணானுங்க, ஒரு சண்டை போட்டானுங்க. அதில் இவனுடைய பேரையும் ஆக்ட் பண்ணிக்கினாங்க. இவன் வந்து அவன் அந்த நேரம் படிப்பில் வெளியேற்றுன்னு போய் விட்டுருந்தோம். அவன் படிச்சுன்னு இருந்தான். அவன் எக்ஸாம் வந்துடுச்சு இப்போ 2 நாள்லன்னு படிச்சுட்டு இருந்தான். இவன் பேரையும் ஆக்ட் பண்ணிக்கினாங்க. ஆக்ட் பண்ணின்னு அவனையும் தூக்கின்னு போய் உள்ளே போட்டு அவன் லைஃப்பையும் கெடுத்து, அவன் படிப்பையும் கெடுத்து, அவன் குடும்பத்தையே சீரழிச்சிட்டாங்க. ஒரு பொட்டை புள்ள கூட இருக்கு அவனுக்கு. கல்யாணம் ஆகி 8 வயசில் ஒரு பொண்ணு இருக்கு. அந்த மூட்டை பையன் இவங்கெல்லாம் ஃப்ரெண்டு. எனக்கு தெரிஞ்ச இந்த பட்டாணி சொல்றது வந்து சஞ்சனா வீட்டுக்கு வருவாங்க. அவங்க வந்து இங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. வந்து இங்க இப்படி வந்து எட்டி பார்த்துட்டு போகாம அவங்க கதவு இப்படி திறந்து இப்படி இது கேட்டத்தை பிடிக்கணும்னா சொக்காயை பிடிச்சி அப்படி இழுத்து அப்படியே வெட்டுறாங்க. எல்லாம் வேடிக்கை தான் பார்த்துருக்குறாங்க. யாரும் மடக்கல. 108க்கு போன் போட்டாலும் கூட அவ்வளோ சீக்கிரம் வரல. ஆனால் போலீஸுக்காரங்களால அவ்வளோ சீக்கிரம் தூக்கிட்டு போகலை. என் பிள்ளைய ரத்தம் வாட்டுக்க பாய் தான் பாஞ்சிக்கிட்டு இருக்கு. தூக்குன்னு என் பிள்ளை இவன் சொல்றான். வான்னு போலீஸுக்கார கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா இப்ப பொய்யான தகவலை போட்டிருக்காங்க. பப்ளிக்கு தூக்கிட்டு போச்சுன்னு. நாங்க தான் தூக்கிட்டு போயிட்டு என் பிள்ளைய காப்பாத்தல. ஆனா என் பிள்ளைய குரல் கொடுக்குறேன். எப்பா அம்மா வந்துட்டு உன்னை எப்படினாலும் காப்பாத்து, என் பிள்ளைய காப்பாற்ற முடியல. நான் சொல்ல கையும் காலம் இப்படி அசைச்சா என் பிள்ளைய முடிஞ்சிடுச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இதுக்கு நியாயம் கிடைக்கணும். என் புள்ள திருந்திதான் இப்ப வந்தான். என்ன காலையில இருந்து கூட பார்க்கல. பாக்குறதுக்கு இப்படி வந்துட்டு அதுக்கு முன்னாடி அப்படி போவோம். என் புள்ள வெட்டு பத்து செத்துருச்சு. நான் வேலைக்கு போயிட்டு இப்படி வர்ற வேலைக்கு அப்படியே சொல்லவும் ஓடி வந்து பாக்குறோம். அப்படியே போறாங்க வண்டி எடுத்துக்கிட்டு. 6 பேர். இதுல 2 பேர் தான், மீதியே தெரியல. அவங்க ஆளுங்க 2 பேர் என் பையன் இங்க வந்திருக்கான். சுடுதண்ணி வைப்பான்னு சொல்லி இவர் அடுப்பை பத்த வச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவன் இப்படி போயுவான். அந்த முனையாண்ட இப்படி கேட்ட பிடிச்சிருக்கிறான் உள்ள போறதுக்கு.
அப்படியே சொக்கா பின்னாடி பிடிக்கவும் அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே கத்தி எடுத்து டப்பு டப்பு டப்புன்னு யாரும் அடக்கல. நாங்க எடுக்கனா எங்களை வெட்டன்னு சொல்றாங்க. அப்படியே ஓடுறோம். இந்த பையனுக்கு போன போடுறோம். இவன் வேலை செய்யற இடத்துக்கு போலீஸுக்காரர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றோம். இந்த மாதிரி வெட்டிட்டாங்கன்னா அவர் இன்ஸ்பெக்டர் இப்படி பார்த்துட்டு இப்படின்னு கையை விரிக்கிறாரு. அவளை சீக்கிரம் வரல. அதோட இவனை போயிட்டு வரக்கான். இங்கேயே என் புள்ள அனாதி மாதிரி படுத்திருந்தது. அப்படியே கோழி குஞ்சு சுருண்டது மாதிரி ரத்தம் பாட்டுக்க ரத்தம். நீங்க போய் பாருங்க பக்கத்து தெருவில் அப்படியே மண்ணை போட்டு மூடி இருக்கிறாங்க. தூக்கிட்டு போய் போட்டோம். அப்படியே ஐஸ் மாதிரி ஐஸ். என்ன பண்றதுன்னு தெரியல. என் புள்ள காப்பாத்துவாங்கன்னு நினைச்சாங்க. என் பிள்ளைய காப்பாற்ற முடியல. எங்க பிறந்து வளர்ந்த ஊர்ல நாங்க இல்லாத வேற எங்க போய் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க கேட்டோம். எப்பயுமே போல ஒழுங்கா கோர்ட்டெல்லாம் அட்டன் பண்ணிக்கின்னு ஒழுங்கா தான் இருந்தான். நேற்று எனக்கு நான் கோர்ட்டு முடிச்சுட்டு மத்தியானம் 1 மணிக்கு வந்தேன். 2 பேரும் வீட்டில் தூங்கின்னு இருந்தோம். மணி ஒரு 5:30 மணி இருக்கும். என் பெரிய ஃபோன் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு என்னுடைய பட்டனு ஃபோனு எங்கள் அம்மா வீட்டில் இருந்தது. அந்த ஃபோனை வாங்கினுமா போன்னு எங்கள் வீட்டுக்காரன் அமிச்சான். சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வாங்க போனேன். வாங்கிக்கின்னு வரத்துக்காட்டி 5 நிமிஷம் கூட ஆகல. வாடா நீயும் வாடா ஃபோன் வாங்க போகலான்னு கூப்பிட்டேன். நான் நீ ஒண்டி போதோக்கிற இடத்துக்கு கூட என்னை கூட கூப்பிட்டுவியா அப்படின்னு சொல்லிட்டு நான் பணம் கேட்டான். நான் வாங்கின்னு வரதுக்காட்டி இவன் வெளியே வந்துக்கிறான். வெளியே வந்து எங்கள் மாமனார் வீட்டான போய் என்ன பண்ணிக்கிறான், சுத்தண்ணி வைக்கிறதுக்கு கேட்டுக்கிறான். போடாத வச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லி அமுச்சிக்கிறாரு. சொல்லிட்டு இப்படிதான் வந்துக்கிறான். அந்த சந்திலேயே வந்துக்கிறான். 6 பேர் இப்படிக்கா முகமூடி போட்டுன்னு வந்துக்கிறாங்க. லோகு, சங்கர் பாயி, பட்டாணி என்கிற தீபக்கு, நெப்போலியன், அதுக்கப்புறம் வந்து இந்த பையன் பேருனா மூட்டை அரிசு, அதுக்கப்புறம் சிலம்பு சொல்லிட்டு இவங்க 6 பேர், நெப்போலியா, இவங்க 6 பேர் வந்துக்கிறானுங்க. முகமுடியை போட்டுக்கின்னு வந்து இவன் இந்த சைட்லேருந்து வரத்துக்கும் இவங்க ஆப்போசிட்லேருந்து வரத்துக்கும் கரெக்டாக இருந்துக்குது. இவன் வீட்டை போய் கேட்டை திறந்துக்கிறான். கேட்டை திறந்தவொடனே அப்படியே சொக்காய் பிடிச்சி வலிச்சுக்கிறாங்க. வலிச்சு என்ன பண்ணிக்கிறானுங்க. இவன் அப்பயும் கேட்டுக்கிறான், உனக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை இருக்குது, எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலான்னு. அவ்வளோ சீக்கிரம் பேசவே இல்லையா. பெட்ரோல் யாரு சொல்லி யார் தைரியத்திலே அவங்க வீட்டை கொளுத்துனீங்க சொல்லிட்டு கேட்டு அவனை போட்டு அவ்வளோ வெட்டி மூளையே வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு தூக்கின்னு போனாங்க. நாங்கள் எல்லாம் கேஎம்சியில் போய் இருந்தோம். போனோம் காப்பாற்றிடுவாங்கன்னு நினச்சோம். டாக்டர் கையில் காலெல்லாம் உயிர்ந்தோம் காப்பாற்றிருங்கன்னு. காப்பாற்றுறம்மா வெளியே வெயிட் பண்ணுங்கம்மா நாங்கள் கையெழுத்து வாங்கினாங்க. கொஞ்ச நேரத்தில் உயிரே போயிடுச்சுட்டாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.